Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஹாலஜனேஷன் ஆஃப் அனிசோல், அதாவது 12th chemistry chapter 11ல இருக்க பேஜ் நம்பர் 138ல இருக்க இந்த 3 ரியாக்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹாலஜனேஷன் ஆஃப் அனிசோல் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு டைரக்டா ஹாலஜனேஷன் கேட்கறதுக்கு கம்மியான சான்ஸ் தான் இருக்குது. பட் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த மாடலை பேஸ் பண்ணி, அதாவது இந்த அனிசோல் வச்சிருக்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு 3 இது இருக்கு. அது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்பயும் போல நான் கொடுக்குற கீவேர்ட்ஸை மட்டும் மெயினாக படிச்சுக்கோங்க. Anisole is mixed with bromine in presence of ethanoic acid to form 2 ப்ராடக்ட். என்னென்னது? பேராப்ரோமோ அனிசோல், ஆர்த்தோப்ரோமோ அனிசோல். ஆர்த்தோ பேரான்னு கூட நீங்க போட தேவையில்ல. இதுக்கு பதிலாக இங்க எனக்குள்ள பீன்னு போட்டுக்கலாம், இங்க எனக்குள்ள ஓன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆனிசோல். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போவோம். ஆனிசோல் இஸ் மிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆனிசோல்னா என்ன காம்பவுண்ட் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஆனிசோல்னா என்ன அப்படின்னா பென்சீன் ரிங்கை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கணும். ஸோ பென்சீன் ரிங்கை வரைஞ்சதுக்கு அப்புறம் அது மேல இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பேரா பொசிஷன். கரெக்டா? இந்த பேரா பொசிஷன்ல OCH3 அப்படின்ற குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டோட பேர் தான் பாத்துட்டீங்கன்னா அனிசோல். ஸோ அனிசோலை எதோட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எதோட மிக்ஸ் பண்றாங்க? மிக்ஸ்டு வித் புரோமின். புரோமின்னா என்னது? Br. ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன்ல Br. இப்ப ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மாதிரி ஹாலஜன்லாம் நம்ம Br2 அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். ஏன்னா ஆக்சிஜனே அப்படிதான் O2ன்னு தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அதுல பேரிங் அப்லாம் 2 ஆட்டம்ஸா தான் இருக்கும். தனியா பிரிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி செலவாகுன்றதுக்காண்டி நம்ம 2ஆ தான் எடுத்துக்குவோம். ஸோ Br2ன்னு எடுத்துக்குவோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லிருக்காங்க? எத்தனாயிக் ஆசிட். ஸோ எத்தனாயிக் ஆசிட் நம்ம கீழே எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எத்தனாயிக் ஆசிட்ன்றத மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா சொல்றேன். CH3COOH. இதுதான் எத்தனாயிக் ஆசிட். இந்த ப்ளூ கலர் இல்லைன்னா கிரீன் கலர் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பாத்தீங்கன்னா எழுதினா போதும். ஸோ இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா 2 பென்சீன் ரிங் வரைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். வெயிட். ஸோ நம்ம இங்கிட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த அனிசோல், இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணி 2 இடத்துல இது பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்படி ஆல்ரெடி ஒரு பொசிஷன் பேரா பொசிஷன்ல ஒன்று இருக்குது. இதுதான் பாத்துட்டீங்கன்னா பேரா பொசிஷன். இங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து வர ஆட்டம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பேரா பொசிஷன்ல சேரும். அதுக்கு பக்கத்துல இருக்க ஆர்த்தோ பொசிஷன்ல சேரும். இந்த பொசிஷன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பென்சீன் ரிங் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பாத்துக்கிட்டோம்னா, சோ இங்க மேல இருக்குது இல்லையா, இது 2ம் பேரா. அதுக்கு அடுத்து நான் ப்ளூ கலர்ல எழுதுறேன் பாருங்க. இதுவும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் ஆர்த்தோ. அதுக்கு அடுத்து இந்த எல்லோ கலர்ல இதுவும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா மெட்டா. இதுல பேராவும் ஆர்த்தோவும் தான் நிறைய அதுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம பேரா பொசிஷன்ல ஃபில் பண்ண போறோம். ஸோ பேரா பொசிஷன்ல ஒரு புரோமின் Br, அடுத்து ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு புரோமின் Br. ஸோ 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கா. இது எப்படி நம்ம நேம் பண்றதுன்றத பாருங்க. ஸோ இது பேரா பொசிஷன்ல புரோமின் இருக்கனால P புரோமோ. பேலன்ஸ் இருக்க காம்பவுண்டோட பேர், அதாவது இது இங்கிட்டு இருக்கிறத நேம் பண்ணியாச்சு. இந்த காம்பவுண்டோட பேர் அனிசோல், P புரோமோ அனிசோல். அதே மாதிரி இது ஆர்த்தோ பொசிஷன்ல புரோமின் இருக்கா, அதாவது இதை ஃபர்ஸ்ட் நேமிங் பண்றோம். அப்போ O புரோமோ, பேலன்ஸ் இருக்க காம்பவுண்டோட பேர் அனிசோல். ஸோ இதுதான் பாத்துட்டீங்கன்னா ஹாலஜனேஷன் ஆஃப் அனிசோல். இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் அனிசோல் அப்படின்னு கேட்டாலும் நீங்க இதை எழுதலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.